பிரபாஸ்கரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. திருச்சி விமான நிலையத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள முனையத்தை திறந்து வைப்பதற்காக பிரதமர் மோடி ஜனவரி 2 தமிழகம் வரவுள்ளார். லஞ்சம் வாங்கிய புகாரில் கைதான அங்கித் திவாரியிடம் அமலாக்கத்துறை விசாரணை. தூத்துக்குடியில் மின்கம்பத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு பலியான தற்காலிக மின்வாரிய ஊழியர் முருகன் குடும்பத்தினருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் 5 லட்சம் நிதி வழங்க முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இயக்குனர் அமீர் இயக்கத்தில் உருவாகி வரும் இறைவன் மிகப்பெரியவன் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டுள்ளது. தூத்துக்குடியில் அனைத்து பகுதிகளிலும் மின் விநியோகம் சீரானது என மின்வாரியம் அறிவித்துள்ளது. தனித்தீவாக மாறியிருந்த தூத்துக்குடி புன்னைக்காயல் மீனவ கிராமத்திற்கு 8 நாட்களுக்கு பிறகு மின் வசதி செய்து தரப்பட்டுள்ளது. திருநெல்வேலியில் பயனாளிகளுக்கு நிவாரண நிதியாக ரூபாய் 58,14,000 வழங்கினார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். தூத்துக்குடி மாவட்டம் இயல்பு நிலைக்கு திரும்பியது. தூத்துக்குடியில் சேரி சகதிகளை அகற்றும் பணியில் 600 தூய்மை பணியாளர்கள் தீவிரம். கிறிஸ்துமஸ் பண்டிகை விடுமுறையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு சுற்றுலா தலங்களில் பொதுமக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. மெரினாவில் மக்கள் கூட்டமாக குவிந்தனர். ஒன்றிய அரசு மழை வெள்ள நிவாரணத்திற்கு போதிய நிதியை கொடுக்கும் என நம்புவதாக நெல்லை மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களிடையே உதயநிதி ஸ்டாலின் பேட்டியளித்துள்ளார். சென்னை நெல்லை இடையிலான வாராந்திர வந்தே பாரத் ரயில் சேவை நாகர்கோவில் வரை நீட்டிக்க செய்யப்பட்டுள்ளது. அதிகமாக நடப்பவர்களுக்கு ஒரு குட் நியூஸ். அதாவது அதிகமாக நடப்பவர்களுக்கு நீரிழிவு எனப்படும் சர்க்கரை நோய் அவ்வளவு எளிதாக ஏற்படாது என்கிறார்கள் மருத்துவர்கள். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் அருகே தெருநாய் கடித்ததால் படுகாயமடைந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த 4 மாத குழந்தை ஞாயிற்றுக்கிழமை பரிதாபமாக உயிரிழந்தது. சென்னை வலசலவாக்கத்தில் பெங்களூரு தொழிலதிபர் தவறவிட்ட ரூபாய் 15,90,000 பணத்தை 1 மணி நேரத்தில் கண்டுபிடித்துக் கொடுத்த CMPT போலீசாருக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தில் தொடர் குழப்பம். முதுகலை தேர்வு வினாத்தாளில் இளங்கலை கேள்விகளால் சர்ச்சை. மறுதேர்வு நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. மறைந்த MM ராஜேந்திரன் உடலுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் மலர் மாலை வைத்து நேரில் அஞ்சலி செலுத்தினார். எதிர்ப்பே இல்லாமல் அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடைபெறவுள்ளது. திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் பேட்டியளித்துள்ளார். மத்திய அரசை குறை சொல்ல தமிழக அரசு முனைப்பு காட்டுகிறது என அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். கொரோனாவின் புதிய வகையான JN1 தொற்று பல்வேறு நாடுகளில் பரவி வருகிற நிலையில் தமிழகத்தில் 4 பேருக்கு JN1 என்ற புதிய வகை கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்த தீர்த்தவாரி கடற்கரையில் 2 அடி உயரமுள்ள பழமை வாய்ந்த கருங்கல்லாலான காலபைரவர் சிலை மணலில் புதைந்த நிலையில் இருப்பது தெரியவந்துள்ளது. தமிழக மழை வெள்ளத்தில் திராவிட மாடல் திண்டாடும் மாடலாக மாறிவிட்டது என தெலுங்கானா கவர்னர் தமிழிசை குற்றம் சாட்டியுள்ளார். பருத்தி ஆடை தயாரிப்பிலும் தரத்திலும் முன்னணியில் உள்ள ராம்ராஜ் காட்டன் நிறுவனம் தன் புதிய கிளையை சென்னை அடுத்த செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் துவங்கியுள்ளது. அயோத்தி ராமர் கோயில் நமது கலாச்சார பெருமை என சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி PN பிரகாஷ் கூறியுள்ளார். ஆழ்கடத்தல் நடப்பதாக வெளியான தகவலை தொடர்ந்து 300 இந்தியர் பயணித்த தனியார் விமானம் பிரான்சின் பாரிஸிலிருந்து புறப்பட்டு மும்பை நோக்கி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ்கரம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.